बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला तुसअिर ख़द्दक लिन्नासि वला तमशि फ़िल अर्ज़ि मरहा इन्नल्लाह ला युहिब्बु कुल्ल मुख्तालिन फ़ख़ूर सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबीना अलैहिस्सलातु वस्सलाम मन कान फ़ी क़ल्बिही मिस्क़ाल दर्रतिन मिनल किबर ला यमस्सु राइहतल जन्ना औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாபெரும் அருளாலும் அளவற்ற கிருபையாலும் புனிதமான தீனல் இஸ்லாத்தை அவனுடைய அற்புதமான வழிகாட்டியாக நமக்கு வழங்கி இந்த உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே, வாழக்கூடிய காலகட்டத்திலே என்னென்ன நற்குணங்களை அவன் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன தீய குணங்களை விட்டு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக இந்த மனித குலத்திற்கு வரையறையும் வரைமுறையும் வகுத்து தந்திருக்கின்றான். அந்த ரீதியில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணமாக ஒரு குணத்தை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். மனிதனத்தில் இருக்கக்கூடாத எத்தனையோ குணங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி, இந்த குணங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, இந்த குணங்கள் எல்லாம் உங்களுடைய இறையாண்மையை அழித்துவிடும், உங்களுடைய இறை அச்சத்தை அழித்துவிடும், இதெல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷைத்தானுடைய குணங்கள் என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் எச்சரித்து நமக்கு உணர்வை ஊட்டியிருக்கின்றான். பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கையாடல் கூடாது, வம்பு தும்புகள் கூடாது, இப்படி எத்தனையோ ஹராமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தடுத்து நல்லொழுக்கத்தின் மூலமாக இந்த மனித குலத்தை ரப்புல் ஆலமீன் ஒரு உன்னதமான படைப்பாக வார்த்தெடுப்பதற்கு தன்னுடைய அருள்மறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தந்திருக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு குணத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், இந்த குணத்தை கொண்ட மனிதன் என்னுடைய கீழாடையை உருவி என்னை கேவலப்படுத்தியவனை போன்றவனாவான். மற்ற பொய் பேசுவது ஒரு கெட்ட குணம், புறம் பேசுவது கெட்ட குணம், ஏமாற்றுவது கெட்ட குணம், மோசடி செய்வது கெட்ட செயல், அடுத்தவர்களை பற்றி குறை பேசி திரிவது, அடுத்தவர்களை பற்றி கோல் மூட்டுவது கெட்ட செயல், இன்னும் எத்தனையோ ஏராள விதமான கெட்ட செயல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கெட்ட குணம் இருக்கிறது மனிதர்கள் பொதுவாக கெட்ட குணமாக பாவமாக கருதுவதில்லை. பொய் பேசுவது பாவம் என்பது எல்லோரும் உணர்வோம், திருடுவது பாவம் என்பது எல்லோரும் உணர்வோம், களவாடுவதும் கயமைத்தனமும் மிக பெரும் பாவம் என்பது எல்லோரும் தெரியும். ஆனால் இந்த ஒரு பாவம் நமக்கு அது பாவமாகவே தெரிவதில்லை. மாறா இந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி எச்சரிக்கின்றார் என்றால், இந்த பாவத்தை கொண்டவன், இந்த குணத்தை கொண்டவன் என்னுடைய கீழ் ஆடையை உருவி என்னுடைய மானத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டவன் என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அது என்ன பாவம்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருட்கொடைகளை, தன்னுடைய நியாமத்துகளை கொடுக்கும் பொழுது, இது அல்லாஹ் கொடுத்த நியாமத், இது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அவனுடைய ஆயுளாக இருக்கலாம், அவனுடைய அதிகாரமாக இருக்கலாம், அவனுடைய ஆட்சியாக இருக்கலாம், அல்லது அவனுடைய திறமையாக இருக்கலாம், அல்லது அவனுடைய தீனுடைய நிலைமையாக இருக்கலாம்.
இது அனைத்துமே எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் அல்லாஹ்வால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை, மாபெரும் செல்வம் என்பதை மறந்து இந்த குணம் என்னிடத்தில் ஏற்பட்டதால் எனக்கு ஒரு தனிப்பட்ட கௌரவம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து ஏற்பட்டு விட்டது, மற்றவர்களை விட நான் உயர்ந்தவனாகி விட்டேன் என்ற ஒரு ஆணவ போக்கு இருக்கின்றது. இந்த ஆணவ போக்கு அது அழிந்தே தீரும் என்பதை விட அந்த ஆணவத்தை கொண்ட மனிதனை அழித்தே தீரும் என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இந்த ஆணவத்தை பற்றி தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல் கிபுரு ரிதாஇ, பெருமை என்பது, ஆணவம் என்பது என்னுடைய கீழாடை, என்னுடைய வேஷ்டி, அது என்னுடைய வேஷ்டி. எவன் ஒருவன் தன்னை ஆணவம் கொண்டு தற்பெருமை கொண்டு கர்வம் கொள்கிறானோ அவன் என்னுடைய வேட்டியை பிடித்து இழுத்து என்னை கேவலப்படுத்தியவனை போன்றவனாவான். ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். என்றால் தற்பெருமைக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரன் நான் தான். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உண்மையிலே தற்பெருமை கொள்வதாக இருந்தால், உண்மையை ஆணவம் கொள்வதாக இருந்தால், உண்மையிலே பெருமை கொள்வதாக இருந்தால், கர்வம் கொள்வதாக இருந்தால், அந்த கர்வத்திற்கும் ஆணவத்திற்கும் அனைத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான். ஆகவேதான் தற்பெருமை என்பதும் ஆணவம் என்பது என்னுடைய கீழாடை. அருமை சகோதரர்களே, ஆணவம் கொள்வதற்கு தகுதி அல்லாஹ்விடத்திலே எல்லா விதத்திலும் முழுமையாக இருக்கின்றது. எல்லா ஆற்றலும் பெற்றவன், எல்லா திறமையும் பெற்றவன், முற்காலங்கள் பிற்காலங்கள் அனைத்தையும் அறிந்தவன், மனிதனுடைய எல்லா விதமான குறை நிறைகளை அறிந்தவன், இந்த உலகத்தையே தன்னுடைய கையில் வைத்து ஆட்டுவிப்பவன், மனிதனுடைய உள்ளங்களை எல்லாம் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்து விளையாடி கொண்டிருப்பவன், அப்படிப்பட்டவனுக்கு மட்டும்தான் இந்த ஆணவம் என்பதும் கர்வம் என்பதும் சொந்தம். அப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தமான கர்வத்தை, அல்லாஹ்வுக்கு சொந்தமான தற்பெருமையை ஒருவன் தனக்கு எடுத்துக்கொண்டு தனக்கு உரிமையாக ஆக்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல் கிப்ரு ரிதாஇ, தற்பெருமை என்பது, ஆணவம் என்பது என்னுடைய வேஷ்டி, என்னுடைய கீழாடை. அந்த கீழாடையை உருவி என்னை கேவலப்படுத்தியவனை போன்றவனாவான் இவன். அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு பெருமை என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் என்பதை உணரலாம். ஆனால் இந்த பெருமையை நாம் ஒரு பாவமாகவே உணர்வதில்லை. என்னிடத்தில் கொஞ்சம் பணம் வந்து விட்டால் எனக்கு பெருமை வந்துவிடும், கொஞ்சம் செல்வம் வந்து விட்டால் எனக்கு ஆணவம் வந்துவிடும், கொஞ்சம் எனக்கு கல்வியோ, கொஞ்சம் எனக்கு வசதியோ, வாய்ப்போ, அதிகாரமோ, ஆட்சியோ கிடைத்து விட்டால் என்னை அறியாமல் ஆணவம் சேர்ந்தே வந்துவிடும் எனக்கு என்று நாம் நினைக்கிறோம். எப்பொழுது இது மனிதனுடைய இயல்பு. ஆணவம் வருவது என்பது, மனிதன் கர்வம் கொள்வது என்பது அவனுடைய இயல்பு. ஒருவன் ஆணவப்பட்டால் சொல்கின்றோம், அதாம்மா கொஞ்சம் பணம் வந்திருக்குதுல ஆணவப்படுவான், அப்படித்தான் ஆடுவான், அது இயல்பு. கொஞ்சம் பதவி வந்திருக்குதுல இப்ப கொஞ்சம் ஆட்டம் போடுவான், இது இயல்பு. கொஞ்சம் அதிகாரம் கைக்கு வந்திருக்குதுல கொஞ்சம் தலைக்கால் தெரியாம புரிவான், இது இயல்பு என்று ஆணவத்தையும் கர்வத்தையும் நாம் இயல்பாக நினைக்கின்றோம். ஆனால் ரப்பல் ஆலமீன் அதை எவ்வளவு பெரிய பாவமா நினைக்கிறான் என்றால், என்னுடைய வேட்டியை உருவி என்னை கேவலப்படுத்திய பாவம் அது. அல்லாஹ்வுடைய வேட்டி என்று சொன்னது அல்லாஹ் வேட்டி உடுத்தானா, சட்டை போட்டானா, தொப்பி போட்டானா என்பதற்காக அல்ல. அது எவ்வளவு மோசமான பாவம் என்பதை அல்லாஹ் உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸே குதுஸின் மூலமாக. அதனால்தான் சகோதரர்களே, குர்ஆனை எடுத்து பார்த்தால் என்னுடைய சாதாரண சிறிய பார்வையிலே 170க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் ஆணவத்தை கண்டிக்கின்றான், பெருமையை கண்டிக்கின்றான். பெருமை கொள்வது காஃபிர்களுடைய பழக்கம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இறை நிராகரிப்பாளன், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவன், அல்லாஹ்வை மறுப்பவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுப்பவன், அவன்தான் கர்வம் கொள்வான், அவன்தான் பெருமை அடிப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நிரந்தர நரகம் என்பதை பல்வேறு இடங்களிலே 170க்கும் மேற்பட்ட இடங்களிலே ரப்பல் ஆலமீன் எச்சரித்து காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, ஆணவம் என்பதனுடைய ஆரம்பம் பெருமை. நமக்கு ஒரு அந்தஸ்து வரும் பொழுதோ, கொஞ்சம் செல்வம் வரும் பொழுதோ, கொஞ்சம் பதவி வரும் பொழுதோ, அல்லது கொஞ்சம் அதிகாரம் வரும் பொழுதோ கூடவே சேர்ந்து செருக்கு என்று சொல்லுவோம் பாருங்க, செருக்கு. அந்த செருக்கு தான் தற்பெருமை. அந்த தற்பெருமை வளரும் பொழுதுதான் அது ஆணவம் கர்வமாக மாறி இறுதியிலே ஆணவமாக மாறி அந்த ஆணவம் தானும் அழிவது மட்டுமல்லாமல் தன்னை கொண்ட மனிதனையும் அழித்து விடுகின்றது. குர்ஆனுடைய வரலாறுகளை எடுத்து பார்ப்போமேனால் எத்தனையோ சம்பவங்கள் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். பெருமை அடித்து திரிந்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், கர்வம் கொண்டவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். ஹஜ்ரத் லுக்மான் அல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக ரப்பல் ஆலமீன் சூரத் லுக்மானிலே சொல்கின்றான். அந்த உபதேசத்திலே ஹஜ்ரத் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் சொல்லும்போது சொல்கிறார்கள் ஒரு அழகான வார்த்தையை, யா புனைய என்று ஆரம்பிக்கின்றார்கள். என்னுடைய மகனே,
ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பொருத்தமான உபதேசம், தேவையான படிப்பினை, தேவையான பாடம் என்பதனால் தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். என்ன உபதேசம் செய்கின்றார்கள்? லா துஸைர் ஹத்தக லின்னாஸ், மகனே உன்னுடைய முகத்தை மக்களை விட்டும் ஆணவத்தால் திருப்பிக் கொள்ளாதே. யாராவது உன்னிடத்தில் பேச வரும் பொழுது, ஓ இவர் யாரு, நம்மளோட நிலை உயர்ந்தவரா நிலை தாழ்ந்தவரா, நிலை உயர்ந்தவரா, சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா என்று பேசுவது. தன்னை விட கொஞ்சம் தாழ்ந்தவரா, அவர் சலாம் சொன்னால் கூட என்று தலையாட்டி கொண்டு சென்று விடுவது. இப்படிப்பட்ட ஆணவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக லா துஸைர் ஹத்தக லின்னாஸ், நீ மக்களிடத்தில் பேசும் பொழுது ஆணவத்தின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக கர்வம் கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே கர்வம் கொண்டு அலையாதே, நெஞ்சை நிமிர்த்தி கர்வம் கொண்டு அலையாதே. உஹது போரின் பொழுது இப்னு துகன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலையிலே ஒரு சேவல் கொண்டையை போன்ற ஒரு குஞ்சத்தை தலையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய தலப்பாய் மேல் சொருகிக் கொண்டு கையிலே வாளை ஏந்தி கொண்டு அப்படியே அந்த போர்க்களத்திலே நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அப்படியே ஆணவத்தோடு நடந்து வந்தார்கள். இப்னு துகன்னா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு ஆணவத்தோடு நடந்து வந்தார்கள் பூமியிலே. உஹது போரின் பொழுது அவர்கள் தலையிலே அந்த சேவல் கொண்டையை போன்ற ஒரு கொண்டையை சொருகி இருக்கிறார்கள் தலப்பாயின் மீது, கையிலே வாளேந்தி அப்படியே நெஞ்சை நிமிர்த்து கொண்டு கர்வம் கொண்டு அலைந்து வருகிறார்கள் அப்படியே அந்த போர்க்களத்திலே. அவர்களுடைய இந்த நடையை பார்த்தவுடன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஹராமாக்கப்பட்ட நடை இது. இந்த போர்க்களத்திலே எதிரிகளை பயமுறுத்துவதற்காகவே தவிர மற்ற நேரத்தில் ஹராமாக்கப்பட்ட நடை இது. இப்படி கர்வம் கொண்டு பூமியில நடப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி உள்ளான். ஆனால் இந்த நேரத்தில் இப்னு துகன்னாவுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இதைத்தான் லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நடக்கும் பொழுது கர்வம் கொண்டு நெஞ்சை நிமித்து ஆணவத்தோடு தான் என்ற திமிரோடு நடக்காதே. ஏனென்றால் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், கர்வம் கொண்டு பெருமை அடித்து பூமியிலே திரிபவனை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை, அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. ஆகவே அருமை சகோதரர்களே, கர்வம் என்பது, பெருமை என்பது ஒரு மிக பெரும் அழிக்கக்கூடிய பாவம். தற்பெருமை என்பது தான் என்ற அகம்பாவம் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய, உலகத்திலே மட்டுமல்ல அவனுடைய மறுமையும் சேர்த்து அழித்து விடும். அப்படிப்பட்ட பாவம் என்பதனால் தான் வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சுமார் 170க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த கர்வத்தையும் ஆணவத்தையும் வன்மையாக கண்டிக்கின்றான். ஆனால் மிக மோசமான நிலை என்ன, வருந்தக்கூடிய நிலை என்ன, இந்த கர்வத்தை, இந்த பெருமையை நாம் ஒரு பாவம் என்றே நினைக்காமல் இது மனிதனுடைய இயல்பு என்று நினைக்கின்றோம். இதை ஒரு பாவமாக கருதுவதில்லை, இது மனிதனுடைய இயல்பு. கொஞ்சம் பணம் காசு வந்திருக்குதுல்ல, கூடவே செருக்கு வரத்தான் செய்யும், செல்வம் வரத்தான் செய்யும், ஆணவம் வரத்தான் செய்யும் என்று மனிதனுடைய இயல்பாக கருதுகின்றோம். ஆனால் எவ்வளவு பெரிய பாவம், ரப்புல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கக்கூடிய பாவம், ஒருபோதும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் அன்ஆமிலே 13வது வசனத்திலே, உதுகுலு அப்வாப ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா ஃபபீஸ மஸ்வல் லில் முத்தகப்பிரீன். பெருமை அடிப்பவர்களுக்கு இறுதி தங்குமிடம் என்ன தெரியுமா? தான் தோண்டித்தனமாக, தான் என்ற அகம்பாவத்தோடு நடக்கக்கூடிய மனிதனுக்கு இறுதி தங்குமிடம் என்ன தெரியுமா? உதுகுலு அப்வாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நீங்கள் நரகத்திலே நிரந்தரமாக தங்கும் நிலையில் அந்த நரகத்தில் நுழைந்து விடுங்கள். ஃபபீஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், அதுதான் முத்தகப்பிரீன்கள், தற்பெருமை அடிப்பவர்கள், தான் என்ற அகம்பாவம் கொண்டவர்கள் புகக்கூடிய மோசமான இடம். ஆகவே அந்த தற்பெருமை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட தற்பெருமையும் ஆணவமும் ஒரு மனிதனை அழித்து விடும் என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை வரலாற்றிலே பார்க்கலாம். ஹாமானை எடுக்கலாம், ஃபிரௌனை எடுக்கலாம், நம்ரூதை எடுக்கலாம், அபூஜஹலை எடுக்கலாம், அபூலஹபை எடுக்கலாம். ஆயிரக்கணக்கான உதாரணங்களை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலம் நமக்கு காட்டியிருக்கின்றான். பெருமை அடித்தவர்களே முதல் பெருமை அடித்தவன் யார்? ஆணவம் கொண்டவர்கள் முதலாவது படைப்பு எது? எந்த ஒரு காரியத்தையுமே யார் ஆரம்பித்து வைக்கின்றானோ அவனுக்கு நல்லதா இருந்தால் நன்மை எல்லாம் கிடைக்கும், தீயதா இருந்தால் தீமை எல்லாம் கிடைக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் படி நாம் பார்க்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய 2 மகன்களில் காபில் ஹாபிலை கொலை செய்கின்றான். அந்த சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் அன்ஆமிலே சொல்லிவிட்டு சொல்கின்றான், அவன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் இந்த காபில் ஒரு கூட்டாளி ஆவான். கியாமத் நாள் வரை எத்தனை கொலைகள் அநியாயமாக நடக்குமோ அத்தனைக்கும் இவனுக்கு பங்கு கிடைக்கும். என்றால் உலகத்திலே அநியாயமாக ஒரு கொலையை ஆரம்பித்து வைத்தவன், அநியாயமாக ஒரு பாவத்தை ஆரம்பித்து வைத்தவன்.
அதே போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வரலாற்றிலே பார்ப்போமென்றால் கியாமத் நாள் வரையில் எத்தனை மக்கள் இஸ்லாத்தை ஏற்பார்களோ, இஸ்லாத்தை பின்பற்றி நடப்பார்களோ, அத்தனை நன்மைகளில் ஒரு பங்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சென்று கொண்டே இருக்கும். ஏன்? உலகத்திலே முதலாக இஸ்லாத்தை ஏற்று ஆரம்பித்து வைத்த பெண்மணி. அதுபோன்று உலகத்திலே எத்தனை கியாமத் நாள் வரையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை மாய்க்கக்கூடிய ஷஹாதத் என்பது எத்தனை நடக்குமோ, எவ்வளவு நடக்குமோ, அத்தனை ஷஹாதத்திலும் ஒரு பங்கு அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் உலகத்திலே ஷஹாதத்தை முதலாக பிஸ்மில்லாஹ் என்று தொடங்கி வைத்தவர்கள். இப்படி எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் தீய காரியமாக இருந்தாலும் தொடங்கி வைத்தவருக்கு அதிலே பங்குண்டு. இது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த அடிப்படையிலே இந்த கர்வம் கொள்வது, ஆணவம் கொள்வது என்பதை உலகத்திலே முதலில் தொடங்கி வைத்தவன் யார் என்றால் பாவங்களுக்கெல்லாம் தலை பிதாமகனான இப்லீஸ், ஷைத்தான். இவன் தான் முதலில் ஆணவத்தை தொடங்கி வைத்தான், கர்வத்தை தொடங்கி வைத்தான், தான் என்ற அகம்பாவத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தான். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இப்லீஸை கியாமத் நாள் வரையில் மல்ஊனாக, சபிக்கப்பட்டவனாக ஆக்கினான். காரணம் என்ன? அவனிடத்தில் இல்லாத இபாதத் இல்லை. மலக்குமார்களுக்கெல்லாம் வள்ளிமாக அல்லாஹ் நியமித்திருந்தான். மிகப்பெரிய இபாதத்தாலி, மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய ஆலிம், எல்லா விஷயங்களும் எல்லா நுண்ணறிவும் கொண்டவன். அவனை போன்ற ஒரு ஆற்றல் மிக்கவன் யார் இல்லை, அவனை போன்ற ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர் யாரும் இல்லை. சொன்னால் உடனே செய்து முடிப்பான். அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவன் எதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய மல்ஊனானான்? அவனிடத்தில் இருந்த இந்த கர்வம் என்ற ஆணவத்தின் காரணமாக. ஆணவத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவன் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். அந்த இப்லீஸ் தான் இந்த குணத்தை கொண்டவன். அதனால் தான் ரப்புல் ஆலமீன் இந்த ஆணவம், இந்த கர்வம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இப்லீஸுடைய சகோதரர்கள் என்று எச்சரிக்கின்றான். இப்லீஸுடைய சகோதரர்கள். அருமை சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு போய் இஸ்லாத்தை போய் எடுத்து சொன்ன பொழுது அந்த ஃபிரௌன் அவனுக்கு எல்லாம் விளங்கியது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வது உண்மை. அவர்கள் தான் ஹக்கான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாம் அவனுக்கு விளங்கியது. ஆனால் எது அவனை தடுத்தது? அவன் கொண்ட அகம்பாவம், தான் என்ற ஆணவம். ஆனா ரப்புக்குல் ஆலா, நான் தான் உங்களுடைய ரப்புகளிலேயே உயர்ந்த ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் தான் உயர்ந்த ரப்பு, உன்னதமான ரட்சகன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் போய் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது, நீ இல்லை இறைவன், வேறொரு இறைவன் இருக்கின்றான், அந்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு தான் நீ என்று சொல்லும் பொழுது, அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை காட்டி, அங்கே வானத்தில் இருக்கிறான் அந்த இறைவன், அவனுடைய அர்ஷ் வானத்தில் இருக்கின்றது, அவனை யாரும் பார்க்க முடியாது உலகத்திலே. லா துப்சிருல் அப்சார், எந்த பார்வையாலும் அவனை பார்க்க முடியாது, எந்த கண்ணாலும் அவனை காண முடியாது, அவன் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னவுடன் உடனே அந்த ஃபிரௌன் சொன்னான், தன்னுடைய மந்திரி ஹாமானை அழைத்து, வகால ஃபிரௌன் சொன்னான், யா ஹாமான், ஹாமானே, ஏதோ மூசாவுடைய இறைவன் வானத்தில் இருப்பதாக சொல்கிறாரே, மூசா ரட்சகன் வானத்தில் இருப்பதாக சொல்கிறாரே, ஆகவே ஒன்று செய்யலாமா? கர்வம் கொண்டு பேசினான், திமிர் பிடித்து அலைந்தான். சொன்னான், ஒன்று செய்யலாமா? யா ஹாமான், ஹாமானே, இப்னிலி சரஹன், எனக்காக ஒரு செங்கல் சூளையை கட்டு, எனக்காக ஒரு பெரிய செங்கல் சூளையை கட்டு, செங்கல் சூளையை கட்டி அதில் நெருப்பை மூட்டி அந்த செங்கலை பலமானதாக ஆக்கி லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப ஸமாவாத், நான் அந்த வானத்திலே மூசாவுடைய இறைவன் இருக்கிறான் சொல்கிறாரே, அந்த இறைவனிடத்தை ஏறி சென்று பார்ப்பதற்கான எல்லா விதமான உபகரணங்களையும் தேடிக்கொண்டு ஃபஅத்தலிஉ அலா இலாஹி மூசா, நான் மூசாவுடைய இரட்சகனை போய் எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகின்றேன். இதை இறைவன் வானத்தில் இருக்கின்றானே, ஒரு பெரிய செங்கல் சூளையை கட்டுங்கள், தன்னுடைய மந்திரி கட்டளையிட்டான், பெரிய செங்கல் சூளையை கட்டுங்கள், கட்டி அந்த செங்கல் சூளைக்கு நான் மேலே சென்று மூசா சொல்லக்கூடிய இறைவன் அங்க இருக்கிறானா, நான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய அமைச்சரிடத்தில் கிண்டலும் கேலியுமாக ஆணவத்தோடு பேசினான். ரப்புல் ஆலமீன் சொன்னான், அவனுக்கு நாம் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தோம் என்றால், அவனை செங்கடலிலே அப்படியே மூழ்கடித்தது மட்டுமல்ல, அவனை போன்று கர்வம் கொண்ட அரசன் உலகத்தில் யாரும் இல்லை என்பதனால் எந்த அரசனுக்கும் எந்த கர்வம் கொண்டவனுக்கும் எந்த காஃபிருக்கும் கொடுக்காத ஒரு படிப்பினையை, ஒரு இழிவை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அவன் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்தான். என்ன இழிவு? ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 91வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நாம் அவனுடைய உடலை பாதுகாத்து வைத்து அவனுக்கு பிறகு வரக்கூடிய மனிதர்களுக்கு படிப்பினையாக வைத்திருக்கின்றோம். இன்று வரை கெய்ரோ மியூசியத்திலே அவனுடைய ஃபிரௌனுடைய உடல் மம்மீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மம்மிகளிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
ஃபிரௌனுடைய உடல் இன்று வரை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் வாக்குறுதி அளித்து விட்டான். இவனுடைய உடலை பாதுகாத்து வைத்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை காட்டுவேன். இதோ தன்னை ரப் என்று சொல்லிக்கொண்டு பெருமை எடுத்து ஆணவம் கொண்டு திரிந்தானே, அந்த ஆணவம் கொண்டவனுடைய நிலை என்னவென்று பாருங்கள் என்று நேரடியாக காண்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக வைத்திருக்கின்றான், படிப்பினை பெறுவதற்காக. இதெல்லாம் சகோதரர்களே நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நாம் வாழ்வதற்கு, நாம் பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய கண் அறியாமல் நடந்த சம்பவங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்புகின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ வரலாற்றிலே மட்டும்தான் ஆணவம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் படிப்பினை கொடுத்தான், ஆணவம் கொண்டவர்களை அழித்தான், அல்லது ஆணவம் அவர்களை அழித்தது என்று இல்லை. நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட, நாம் வாழக்கூடிய காலத்தில் கூட எத்தனையோ படிப்பினைகளை ரப்பல் ஆலமீன் காட்டுகின்றான். 1912 லார்ட் பிர்ரி என்பவர் ஒரு கப்பலை கட்டுகின்றார். 1912 சுமார் 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அந்த கப்பலை கட்டி மிகப்பெரிய தொழில்நுட்பங்களோடு, மிகப்பெரிய சொகுசோடு, மிகப்பெரிய உல்லாசத்தோடு, எல்லா விதமான கேளிக்கைகளோடு அந்த கப்பலிலே கடல் நடுவிலே மனிதன் தன்னுடைய கேளிக்கையை கொண்டாட வேண்டும், தன்னுடைய சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த லார்ட் பிர்ரி என்பவன் 1912ஆம் ஆண்டு ஒரு கப்பலை கட்டுகின்றான். கட்டி அந்த கப்பல் இங்கிலாந்திலிருந்து நியூயார்க்கை நோக்கி செல்கின்றது. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கை நோக்கி அந்த கப்பல் செல்கின்றது. கப்பல் போகக்கூடிய நாட்கள் எல்லாம் குதூகலம், கொண்டாட்டம், களியாட்டங்கள், காம விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கப்பலிலே 2200 பேர் பயணிக்கின்றனர். 2200 பேர் பயணிக்கக்கூடிய அந்த கப்பல் முதலாக கட்டப்பட்டு மக்களுக்காக அறிமுகப்படுத்தும் பொழுது புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பாக அந்த லார்ட் பிர்ரி பிரஸ் மீட் வைக்கின்றார். பிரஸ் மீட்ல ஒரு நிருபர் கேட்கின்றார், இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு சொகுசாக கட்டியிருக்கின்றீர்களே, 2200 பேர் பயணிக்கக்கூடிய அளவுக்கு, காம கல்யாட்டங்களோடு செல்லக்கூடிய அளவுக்கு சொகுசா இந்த கப்பலை கட்டியிருக்கின்றீர்களே, இதனுடைய பாதுகாப்பு உறுதி செய்தீர்களா? இதனுடைய சேஃப்டி உறுதியானதா? இது நீங்க நியூயார்க்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த கப்பல் ஒழுங்கா போகும் என்று பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று அந்த லார்ட் பிர்ரி இடத்துல கேட்ட பொழுது அந்த லார்ட் பிர்ரி பதிலளித்தான், நாட் ஈவன் காட் கேன் சிங்க் இட். கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு செய்திருக்கின்றேன். கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு 2200 பேரோடு புறப்பட்ட அந்த கப்பல் 4 வருடங்களாக யோசித்து யோசித்து இழைத்து இழைத்து பார்த்து பார்த்து செய்த கப்பல் புறப்பட்ட 4வது நாளிலே 2ஆக வெடித்து நடு கடலிலே மூழ்கியது டைட்டானிக் கப்பல். சொன்ன வார்த்தை என்ன? நாட் ஈவன் காட் கேன் சிங்க் இட். கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று ஆணவம் பேசினான். ரப்பல் ஆலமீன் 4 நாளில் கவிழ்த்து காட்டினான். ஆணவம் அழித்து விடும் என்பதற்கு சகோதரர் இதைவிட பெரிய உதாரணம் என்ன வேண்டும்? இதே போன்ற 1985 சுமார் 20-25 வருடங்களுக்கு முன்பாக 85 பிரேசிலுடைய பிரதமர் பதவிக்காக போட்டியிட்டார் டான்கிரிடோ நெவேஸ் என்பவர். டான்கிரிடோ நெவேஸ் பிரேசிலிலே பிரதமர் பதவிக்காக, பிரசிடென்ட் பதவிக்காக போட்டியிடுகின்றார். போட்டியிடும் பொழுது அவர் பிரச்சாரத்தில் பேசுகின்றார், வீர உரை ஆற்றுகின்றார், மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு அவர் கிடைக்கின்றது. அந்த ஆதரவு கூட்டத்தில் பேசுகின்றார், எனக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போட்டால், ஓட்டு போட்டு ஒரு 5 லட்சம் பேர் என்னை ஆதரித்து விட்டால் போதும், நாட் ஈவன் காட் would remove me from presidency. கடவுளே நினைத்தாலும் அதற்கு பிறகு என்னை தலைமை பதவியிலிருந்து அகற்ற முடியாது. 5 லட்சம் பேர் எனக்கு வாக்களித்து விட்டால் அதற்கு பிறகு கடவுளை நினைத்தாலும் கூட என்னை தலைமை பதவியிலிருந்து, இந்த பிரசிடென்ட் பதவியிலிருந்து, இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை அகற்ற முடியாது என்று ஆணவம் கொண்டு பேசினான் இந்த டான்கிரிடோ நெவஸ் என்பவன். என்ன ஆனது? 1985 ஜனவரி மாதம் 1வது நாள் புத்தாண்டு தினத்தன்று தேர்தலிலே இவன் எதிர்பார்த்தபடியே 5 லட்சம் மக்களுடைய ஆதரவோடு அமோக வெற்றி பெற்று இவன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். தேர்ந்தெடுக்கப்பட்டு இவன் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்த்து மார்ச் 16ஆம் தேதி பதவியேற்பு நாள் என்று தீர்மானிக்கின்றான். மார்ச் 16ஆம் தேதி பதவியேற்பு நாள் என்று தீர்மானிக்கின்றான். எல்லா விதமான ஏகபோகமான தடபடலான ஏற்பாடுகள் நடக்கின்றன. இவருடைய பதவியேற்பு விழாவுக்காக என்ன சொன்னான்? கடவுளே நினைத்தால் நாட் ஈவன் காட் would remove me from presidency. கடவுளே நினைத்தாலும் இனிமேல் என்னை இந்த தலைமை பதவியிலிருந்து அகற்ற முடியாது, இந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்ற முடியாது என்று ஆணவம் பேசினான். மார்ச் 16ஆம் தேதி பதவியேற்பு நடப்பதாக இருக்கின்றது. நல்ல திடகாத்திரமான அந்த
டான்கிரிடோ டெவேஸ் மார்ச் 15ஆம் தேதி கொடுமையான காய்ச்சலுக்கு ஆளாகின்றான். எப்படிப்பட்ட காய்ச்சல்? கடுமையான இன்ஃபெக்ஷன், கிட்ட போனாலே மற்றவர்களை தொத்திக்கொள்ளும் என்னும் அளவுக்கு மக்கள் எந்த தலைவனை அமோகமாக ஓட்டு போட்டு அவனுடைய ஆசைப்படியே 5 லட்சம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்களோ அந்த தலைவனை கிட்ட போய் பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஏன்? நமக்கு அந்த நோய் பிடிச்சுக்கு என்று. என்னானது? மார்ச் 16ஆம் தேதி பதவியேற்பு விழா, மார்ச் 15ஆம் தேதி 1985 மார்ச் 15ஆம் தேதி நோய் பிடிக்கின்றது. 5 நாட்கள் படுக்கையில் கிடக்கின்றான். அந்த பதவியேற்பு உறுதிமொழி கூட சொல்ல முடியவில்லை. மார்ச் 21ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு அழிகின்றான். அருமை சகோதரர்களே, ஆணவம் எல்லோரையும் அழித்தே தீரும். அது கொண்டவர்களை அது அழிவது மட்டுமல்ல, தன்னை யார் தனதாக்கிக் கொள்கின்றானோ அவனை இந்த ஆணவம் அழித்தே தீரும் என்பதற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மட்டுமல்ல, அல்லது அவர்களுக்கு முன்பாக ஃபிரௌனுடைய காலத்தில் மட்டுமல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாட நிகழ்வுகளை அல்லாஹ் உதாரணம் காட்டிக் கொண்டே இருக்கின்றான். ஏன்? இந்த ஆணவம் அழித்தே தீரும் என்ற இந்த உண்மையை உணர்ந்து நாம் இந்த தற்பெருமையை நமக்கு நாமே ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பொதுவாக ஷைத்தான் மக்களை வழிகெடுப்பதற்கு பல்வேறு விதமான யுக்திகளை கையாளுவான். பல்வேறு விதமான யுக்திகளை வறுமையை கொண்டு சோதிப்பான், கையாளுவான், அல்லது பாவத்தை செய்ய வைத்து வழிகெடுப்பான். சில பேர் பாவத்தை எல்லாம் விட்டு விலகிக் கொள்வார்கள் எனால் அவர்களுக்கு கிபரை போடுவான். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்களுடைய ஃபத்ஹுர் ரப்பானி என்ற நூலில் எழுதுகின்றார்கள். ஒரு முறை முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிலே வந்து ஷைத்தான் வருகின்றான், பெரிய நல்லடியாருடைய ரூபத்திலே வந்து அந்த ஷைத்தான் சொல்கின்றான், முஹைதீனே, இனிமேல் நீங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு தொழுது தொழுது வணங்கி அல்லாஹ்வை நெருங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இபாதத் எல்லோருக்கும் சேர்த்து மிகைத்து விட்டது. ஆகவே இனிமேல் தொழ வேண்டாம், வணங்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய இஷ்டம் போல இருக்கலாம் என்று சொன்னவுடன் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனையோ போலி ஷேகுமார்கள், போலி ஏமாற்று பேர்வழிகள் மக்களை நாங்களாம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களா இபாதத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள்கிட்ட நீ முரீது வாங்கிட்டா போதும், எங்கள்கிட்ட பையத்து வாங்கிட்டா போதும், நாங்கள் சொல்லிக் கூட திக்ர்கள் படி சொன்னா போதும், நேரே சொர்க்கத்துக்கு போல ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, அந்த பையத்து வாங்கக்கூடிய போலிகளும் என்னவோ தாங்க அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க மாதிரி என்ற இருமாப்பு கொண்டு அலைகின்றார்களே, அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணம் பாருங்கள். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வந்து ஷைத்தான் வழிகெடுக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு ஒருத்தன் கெடுக்கிறான்னா நிச்சயமா நீ ஷைத்தானா தான் இருப்ப, உன்னை விட்டு பாதுகாத்து தருகிறேன்னாங்க. உடனே ஷைத்தான் விடுவானா? பரவாயில்ல முஹைதீனே, நீங்க பெரிய அறிவாளி தான், நான் இவ்வளவு ஒரு நல்லடியாருடைய ரூபத்தில் வந்தும் கூட என்ன கண்டுபிடிச்சு என்ன தப்பிச்சுக்கிட்டீங்களே என்று சொல்லும் பொழுது உடனே சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாங்கள் மறுபடியும் ஏன் முதல்ல இபாதத் செய்ய விடாமல் என்னை வழிகெடுக்க பார்த்தார், இப்பொழுது அதிலிருந்து தப்பித்து விட்டேன். பரவாயில்ல, நான் பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா, ஷைத்தானே கண்டுபிடிச்சிட்டாக்கோ என்ற இருமாப்பை ஏற்படுத்தினான். அப்பொழுதும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதினார்கள். முதலில் பாவங்களை செய்ய வைத்து வழிகெடுப்பான், பாவங்களை விட்டு நான் விலகிக் கொள்வோம். பரவாயில்ல, நான் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா, நான் என் வாழ்க்கையில் ஹஜ்ரத் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிதான் ஷைத்தான் ஆரம்பிச்சிருவான். அப்படியே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இது மிகப்பெரிய பாவம் சகோதரர்களே. பாவத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பாவம் தான் என்ற அகம்பாவம், தான் என்ற கர்வம், தனக்குத்தானே தற்பெருமை கொள்வது. இந்த தற்பெருமையை வைத்து தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். ஆகவே அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட தற்பெருமையை விட்டு நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் மற்ற பாவங்கள் எல்லாம் நமக்கு பாவம் தெரியும், அந்த பாவம் செய்ய ஆசை வந்தோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எல்லாம் ஓதிடுவோம். ஆனால் இந்த தற்பெருமை, ஆணவம் என்பது பாவம் என்றே நமக்கு தெரியாது, தவறென்றே நமக்கு தெரியாது, இது வருவதை இயல்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தாய்மார்கள், பெண்களிடத்தில் ஒரு கெட்ட குணம் என்னவென்றால் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பெருசா பெருமை அடிப்பது, தான் கணவன் தனக்கு வாங்கி கொடுத்ததையும் தன்னுடைய வீட்டு குடும்பத்தில் உள்ள விஷயங்களையும் நல்ல விஷயங்கள்லாம் பெருமையா மற்றவங்களோட பேசுறது, தம்பட்டம் அடிப்பது, இது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட குணம். இந்த விஷயங்கள் நம்முடைய வீட்டிலே எடுத்து சொல்லி தாய்மார்களிடத்திலும் இந்த ஆணவம் தற்பெருமை வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் விளையாட்டிலோ அல்லது படிப்பிலோ அல்லது திறமையிலோ ஏதாவது முதலிடத்தை வரும் பொழுது அவனுக்காக துஆ செய்ய வேண்டும். அவனுக்கு ஆணவம் வந்து விடாமல் அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்வம் வந்து விடாமல் நாம் அவர்களுக்கு படிப்பினை ஊட்ட வேண்டும். அதற்கு முன்பாக ஆணவம் என்றால் என்ன, கர்வம் என்றால் என்ன, தற்பெருமை என்றால் என்ன, அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமான ஆணவம் என்ற ஆயுதத்தை விட்டு நம்மையும் பாதுகாப்பான், நம்முடைய சந்ததியையும் பாதுகாப்பான்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. இந்த மோசமான தற்பெருமை என்ற மகா ஷைத்தானுடைய ஆயுதத்தை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வம்சத்தாரை நம்முடைய பிச்சலங்களையும் நம்முடைய வம்சாவளியினர்களையும் உலக மக்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.